ஏன் தெருநாய்கள் அகற்றப்பட வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? அவ்வளவு அந்த கோர் கொஸ்டின். சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன் சார். குழந்தைங்க வந்து விளையாடவே போக முடியறது இல்லைங்க சார். எந்த டைமும் வெளியே விடவே முடியறது இல்லைங்க. கேட் திறந்து வச்சா உள்ள வந்துருது. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். டூ வீலர்ல ஹைவேல போய் நின்னேன். எப்படி ஓடி வந்து கிராஸ் பண்ணச்சு சேவ் பண்ணனும்னு சொல்லிட்டு நான் பிரேக் போட்டு விழுந்து ஃபிராக்சர். ஜஸ்ட் ஹெல்மெட் போட்டுனதால நான் மை லைஃப் வாஸ் சேவ்ட். எனக்குனே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பத்தி. பேக் அனிமல்ஸா பிஹேவ் பண்ணு சார். கார்ட் டெலிவரி பீப்பிள் அவங்கள போகும்போது வரும்போதெல்லாம் பயங்கரமா விரட்டுறது வந்து ஒன்று நடக்குது. ஆத்தாட்ட மனுஷன்றது காப்பாத்துறேன், ஆனா நாய்ட்டு காப்பாத்துறேன். நைட் நேரத்துல வந்து நைட் ஷிஃப்ட் போறவங்க வரவங்களாகட்டும், தனியா நடந்து போறவங்களாகட்டும், அவங்க மேல வந்து ஒரு மெஷர்ட் அட்டாக் கரெக்டா நடக்குது. வேணாம், எங்க கிட்ட வேணாம். பிள்ளைகளை பெரும்பாலும் தாக்கியது இரவு நேரத்துல தனியாக நடக்க முடியல, குரூப்பா வந்து அட்டாக் பண்றப்ப கஷ்டமா இருக்கு அப்படி. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. குழந்தைங்க விக்டிம்ஸ். அக்யூஸ் வந்து டாக்ஸ் கிடையாது, அது அமெண்டன் பண்ணவங்க. அவங்க தான் வந்து அந்த அக்யூஸ் குற்றவாளிகள் வந்து அவங்க தான். எழுப்பி விட்டு போயிடாத, தாங்க மாட்டேன். கொஞ்சம் ஓவராத்தா போய்கிட்டு இருக்கீங்க. குற்றவாளி யாராவே இருந்துட்டு போட்டும், இந்த கடியிலிருந்து என்னை தற்காத்துக் கொள்வதற்கு என்ன வழி இருக்கு? சொல்லு, நீ தான் தைரியமா நாளை சொல்லு. கடியில இருந்து தற்காத்து கொள்ளணும் சார். அவங்க இருக்கிற அந்த ஓனர் இருக்கிற வரைக்கும் அந்த நாய் இருக்கிற வரைக்கும் அந்த நாய் அவங்க கிட்ட இருக்கணும். என்ன முட்டாத்தமா பேசிட்டு முட்டா பையல. பெருநாய்களை தத்தெடுத்து வளர்க்கணும். இல்ல அது வரைக்கும் கடி வாங்கிட்டே இருக்க இல்ல வேண்டியது. சார், கடி வாங்கிட்டு இருக்கணும்னு சொல்லல சார். நான் வந்து எப்படி சொல்றேன்னா வந்து அது உங்ககிட்ட சொல்றதுக்கு பயமா இருக்குடா. விக்டிம்ஸ் இருக்காங்க, ஆனா முறைப்படுத்தணும். டாக்டர் சார் சொன்ன மாதிரி வந்து அந்த முறைப்படுத்தணுங்கிற வார்த்தை வந்து ரொம்ப கரெக்டா இருக்கு. 50 நாய் இருக்க வேண்டிய இடத்துல 5 நாய் தான் இருக்கணும்ங்கிறது வந்து இல்ல இல்ல, நீ என்ன விளக்கம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள என் மனம் மறுக்கின்றது. டாக் ஹேட்டர்ஸ் விட என்ன மாதிரி ஆளுங்களுக்கு தான் வந்து ரொம்ப முக்கியமாப்படுது. நீ மனுஷனே இல்ல தெரியுமா? நீங்க ஒண்ணு புரிஞ்சு, நீங்க டாக் லவ்வர்ங்கறதாலே இன்னொருத்தர் டாக் ஹேட்டர் ஆக மாட்டாங்க. அப்ப நான் மட்டும் இழுத்து வரடா. இல்ல இல்ல ஹேட்டர் அது ரொம்ப கவனமா நம்ம அந்த வார்த்தையை நீங்க பிரயோகிக்கல, கான்ஷியஸா இருக்கணும். போடா வாடா வந்து வாச்சிருக்கானுங்க. அவன் பாதிக்கப்பட்டிருப்பான், அவ்வளவுதான். இப்ப இவர் ஒரு விஷயம் முன்வைக்கிறார், இருக்கக்கூடிய இந்த சிக்கலை சரி பண்றது எப்படின்னு கேக்குறாரு. சிக்கலை சரி பண்ணணும்னா நம்ம அவங்கள குறைக்க, அவங்க என்ன சொல்றதுன்னா ஒழுங்குபடுத்துறது, ஒழுங்கா வழி நடத்துறது. நான் உன்னை அப்ப இருந்து கவனிச்சிட்டு இருக்கிறேன், உன் அட்டகாசம் தாங்க முடியல. இது எப்படி சார் முறைப்படுத்துவாங்க? இப்போ நான் வந்து ஒரு அடல்ட், என்னால ஓடிட முடியும். புடவை கட்டின லேடிஸால ஓட முடியாது. சூப்பர் பா, கலக்கிட்ட சூப்பர். சுடிதார் போட்ட பொண்ணு ஓடும். ஒரு ஆயாமாவை துரத்துது, ஒரு வயசானவங்களாகட்டும், ஒரு குழந்தையாகட்டும், அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த பெண்ணை வந்து துரத்துற நாய் கடிக்குது, அந்த நாய் வந்து அன்கான்ஷியஸா இருந்து ஒரு வெறி பிடிச்ச நாய் கடிக்குதுன்னா அதை வந்து யார் வந்து இல் ட்ரீட் பண்ணா? போங்கடா போங்கடா, போற பையராஜ் பொருளை விட்டு போங்கடா, உசுர விட்டு போயிடா, பச்சடா. வேற இல் ட்ரீட் பண்ணிருக்காங்கல சார். என்னன்னா நீங்க எல்லாம் அதுக்கு முன்னால நடந்ததே பேசிட்டீங்க. ஏய் அறிவு கிட்டவனே, ஐயா என்ன சொன்னாரு, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? உங்க அம்மா வந்த இடத்துல பார்ப்போம். இப்ப அவங்க என்ன செய்யணும்னு கேக்குறாங்க. எங்க அம்மா அங்க இது எதிர்க்க கடி வந்து இப்ப நான் என்ன உட சொல்றது? எனக்கு கடிக்கணும்ன்ற நம்பிக்கை இல்ல சார். அவங்க உங்களுக்கு நம்பிக்கை அங்க இல்லாம இருக்கலாம் தம்பி. 5 நாய் சுத்து போட்டுச்சுப்ப. பதில சொல்றா. எங்க அம்மா என்ன சொன்னாங்க, எங்க அம்மா தான் சார் முடிவு பண்ணுவாங்க அந்த நேரத்துல. ரைட் தானே? அவ்வளவுதான். அப்ப எனக்கு ஆபத்துனா நான் தானே முடிவு பண்ணணும் இல்லையா? ஆமா, எனக்கு அப்படியே அவதான் எனக்காக நீங்க முடிவு பண்றீங்க. எவ்வளவு மண்டகடா. நம்ம வீட்டை விட்டு கிளம்பறதுக்கு முன்னாடி நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்கோட வரணும் சார். நான் இருக்கும் பிரச்சனை இருக்கும், அண்டர்ஸ்டாண்டிங்கோட வரணும். இதெல்லாம் ரொம்ப நக்கலாம். இல்ல நண்பா, எப்படி இருக்குன்னா ஒரு 50-60 வருடம் முன்னாடி வேட்டைக்கு போறவங்க என்ன பண்ணுவாங்க? மனதுக்குள்ள வந்து வாய்க்கட்டு மந்திரம். என்ன இவ்வளவு விஷயத்தை சொல்றீங்களே, யாரு நீங்க? நாய்க்கட்டு மந்திரம் ஒன்னு சொல்லிக்கிட்டே போவாங்க. அதை சொல்லும்போது நீ மிருகம் அட்டாக் பண்ணாது. அந்த மாதிரி இப்ப எதுவும் இல்ல இல்லையா? அப்படி சொன்னாலும் அது நடக்காது இல்லையா? நம்ம அப்போஸ் குளுக்கோஸ் அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமா. 3 கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு, 2 பிரைவேட் ஸ்கூல் இருக்கு நான் இருக்கிற ஏரியால. நடந்து போற பிள்ளைங்க அதிகம். அவங்கள நாய் துரத்தும் போது நாங்க என்ன பண்ணணும்? கடி வாங்கிட்டு இருக்கும்போது நாங்க என்ன பண்ணணும்? புரிஞ்சதா? கேட்டுக்க. தெரிஞ்சுக்கிட்டியா? டாக் ரொம்ப இன்டெலிஜென்ட். வந்து அசஸ் பண்ணிட்டு வர அசஸ் பண்ணிட்டு நமக்கு வந்து ஒரு ஆபத்து இல்லை இந்த மனிதரால அப்படின்னு அது உணரும் போது ஒண்ணுமே பண்ணாது. ஆஹா, இவன் மண்டை குழம்பி மெண்டலாகி வந்திருக்கானா? அதாவது வரவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் ஒரு பயத்தோட அந்த நாயை வந்து அட்டாக் பண்ண அவங்க நினைப்பாங்க. ஏய் நீங்க எங்க வரீங்க? வெள்ளையும் சொல்லி தொப்பை தள்ளிக்கிட்டு உங்களதான் சலதான வைக்கும். 2 நாளைக்கு மேல தொட்டல்ல தூங்கிட்டு இருந்த ஒரு குழந்தைய போய் நாய் கவிட்டு வந்திருக்கு. குழந்தைக்கு வந்து தன்னை கவிடுது நாயின்னு கூட தெரியாது. எவ்வளவு பெரிய தத்துவத்தை நசுக்கி சுருக்கமா சொல்லிட்டியா? நாய் வந்து ரொம்ப அறிவுள்ள மிருகம். பார்த்து அசஸ் பண்ணி உங்களை வந்து இவர் நல்லவரா கெட்டவரான்னு பார்த்தா கடிக்குன்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? அதெல்லாம் வந்து இப்போ கிடையாது. அவன் அப்படிதானே சொன்னா, பையல போய் சொல்லிட்டான் போல. அப்புறம் இன்னொன்னு சொல்றேன், அந்த குழந்தை இப்ப கவிட்டு போகுது இல்லையா ஒரு நாய், நமக்கு அந்த நாய்க்கு நம்ம இறக்கப்பட்டு இவ்வளவு சொல்றீங்க, அந்த குழந்தை மேல நமக்கு எந்த ஒரு இறக்கமே வர மாட்டேங்குது. இறக்கம் இல்லாம இருக்காங்க மனுஷங்க. சோ கடிபட்டங்களாட்டு ஒரு குழந்தை கடிபடுன்னு சொல்லும்போது இவங்களுக்கான வலி அதிகமா இருக்கும். இவங்க கிட்ட நான் வலியே இல்ல. இறக்கம் இல்லையா உனக்கு? வேணாம். நான் இதே வந்து ஏன் நாய்க்கு மட்டும் உங்களுக்கான கருணை செலக்டிவ் கருணையா இருக்கு. அதனால முதல்ல வெளிய வர சொல்லியா? இன்னைக்கு ரெண்டுல ஒன்னு பாத்துறானால. அது எப்படி நீங்க சொல்றீங்க? எனக்கு நாயிட்ட மட்டும் தான் கருணையா இருக்கும். சரி, இப்போ உங்களை ஒரு கொசு கடிச்சிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? இப்ப நீ என்ன பண்ண போற? இப்ப அது கொசு கடிச்சிச்சுனா அத தட்டுவோம் அடிப்போம். அது இல்லன்னு சொல்லல. இருங்க அது செத்துரும் இல்லையா? ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. வீட்டுக்கு கரப்பாம்பூச்சி வருது, நம்ம என்ன பண்றோம்? ஒரு ஏதோ ஒன்னு வச்சு அது தொந்தரவா இருக்கு படக்கூடாதுன்னு நம்ம கிழிச்சு வைக்கிறோம். அடி கெட்டன முடிச்சவளே, உனக்கு என்ன இருமா அப்படி? ஒரு பாம்பு கொத்த வந்துருது, நம்ம என்ன பண்றோம் உடனே? ஒரு நிமிஷம் பிடிக்கிறது இல்லங்க, பிடிச்சு வந்து கொண்டு காட்ல தான் விடுறாங்க. சரி, பாம்பு கூட விட்டுருங்க. உனக்கு வந்து ரத்தம் எனக்கு என்ன தக்காளி தின்னா பஞ்சால முட்டிக்கு கரப்பாம்பூச்சி ஏன் கொல்றீங்க? ஏன் கொசுவை கொல்றீங்க? எனக்கு அதுக்கு பதில் சொல்லுங்க. அப்படி பாரு, சூப்பர் சீனரி. அது உயிர் கிடையாதா? அது ஒரு உயிர் தான், இல்லன்னு சொல்லல. அது இந்த உலகத்துல பிறந்த ஒரு உயிர் தானே. தெய்வமே, நீங்க எங்கேயோ போயிட்டீங்க. உடல் ஊனமுற்றோரை என்ன பண்ணும் சார்? நீங்களும் நானும் ஓடிடலாம், கல் எடுத்து அடிக்கலாம், கம்பெடுத்து. உடல் ஊனமுற்றோர் ஏப்பா அழுற முரியசா? என்னமா ஃபீல் பண்ணி கூவுறாடா அவன். இப்ப ரைட், பாவம் நாய்க்கு வந்து சாப்பாடு கிடைக்கலங்கிறதுக்காண்டி போய் பொது இடங்கள்ல சாப்பாடு கொடுக்குறவங்க யார் யாரு? அப்படி கேளு. தெருவ நாய் பெருட காரணமே அனிமல் லவர். சாப்பாடு போட்டவங்க, நீங்க எடுத்துட்டு போனவங்க நீங்க தான்.
டேய் உன்னதடா கேக்குறேன் டேய் இங்க பாரு உன்னதடா சார் எல்லாமே கவர்மெண்ட் பார்த்தா அப்புறம் எதுக்கு சார் நீங்க வந்து சோறு போறீங்க ரோட்ல இல்ல இது நியாயமா உனக்கு அடுக்குமாடா நீங்க நம்மனா அவ்வளவு பெரிய பணக்கார நாடா விட்டுடுங்க இது உங்களுக்கு தேவையில்லாத வேலை சார் நியாயத்தை சொல்றேன் சார் இங்க இருக்கிற சென்னையில இப்ப இவன் அனிமல் லவர்ஸ் தானே சார் நீங்க எல்லாரும் 1 லட்சம் பெட் டாக்ஸ் இருக்குதான். ஓ அப்படியா விஷயம் ஒரு நிமிஷம் 10 லட்சம் பேர் தான் லைசென்ஸ் வாங்கிருக்கீங்க, மிச்சம் 90 லட்சம் பேர் லைசென்ஸ் வாங்கல. இப்படியா வந்து வெண்ட சிக்கு வேணாது ஒரு வருஷம் ஆகுது சார் நான் அப்ளை பண்ணி அப்படியே நிக்குது. நீங்க பாருங்களேன் என்ன சின்ன படமா இருக்கு யார்கிட்ட வந்து விளையாட்டு காட்டிக்கிறீங்க சார் இப்ப லைசென்ஸ் வரல நீங்க என்ன செய்யணும்? சார் எனக்கு அதெல்லாம் வேணாம் சார். லைசென்ஸ் வர வரைக்கும் நீங்க வளர்க்க கூடாது. குட் ஆன்சர் உன் அப்ரோச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலா என்ன ஒரு பக்கம் நாயுடைய கழிவுகள்ல ஒரு பெரும் சுகாதார பிரச்சனை உண்டாக்குது நகரத்துல. ஆமாங்க இது எனக்கு தெரிஞ்சு நாயை டீல் பண்றது ரொம்ப சிம்பிள். திடீர்னு எங்க வீட்ல சாதம் இருந்துச்சுன்னா எடுத்து போய் நாய்க்கு சோறு வச்சிருவேன். எனக்கும் நாய்க்கு உள்ள புரிதல் அவ்வளவுதான். செருப்பால அடிப்பேன் இது சரிப்பட்டு வராது. இன்னும் ஒரு டைம் நாய் கடிச்சிருக்கு, நான் வண்டியில போகும்போது எனக்கு குறுக்க பாந்து எனக்கு கீழே தள்ளி இருக்கு. நீ சாவமா செத்த போயில நீ நலமா அதுக்காக நான் இந்த நகரத்துக்கு இந்த நாயே தேவையில்லைன்னு சொல்ல முடியாது. இத்தனை பட்டு திருந்தல குரு. இந்த அளவு வரைக்கும் உங்க வாழ்க்கை இருக்கிறதுனால உங்களுக்கு பிரச்சனை இல்ல. உலகிலேயே அதிகமான ரேபிஸ் பாதிப்பு இருக்கும் நாடு இந்தியா. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதான் எனக்கும் புரியல. அதை விட முக்கியம் இந்தியாவுல தமிழ்நாடு தான் நம்பர் 1 இடத்துல இருக்கு ரேபிஸ் பாதிப்பு. இவ்வளவு நாளா இது தெரியாம போச்சு. ரைட்டா இதை இந்த அலட்சிய போக்கு நீங்க பேசுறப்ப தான் கோவம் வருது. நாயை பார்த்து உங்களுக்கு என்ன பயம்? அந்த குடிமையை வாயாலே எப்படி உங்ககிட்ட சொல்லாம நாய் வேற யார்கிட்டனே போய் சொல்லு. இன்சிடென்ட் தான் என்னோட அம்மாக்கு தான் கடிச்சது. ஆக்சுவலா நாய் கடிச்சு ஒரு 6 இயர்ஸ் ஆகுது. ஸ்டில் அதனால உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கு. உங்க அம்மாவுக்கு ஒண்ணு ஆகாதா? தைரியமா போ. உங்க அம்மா திருநாய் கடிச்சிட்டா? தெரு நாய் தான் சார் கடிச்சது. டாக்டர் சொல்லிட்டாங்க உங்க அம்மா உயிருக்கு நாங்க உத்தரவாதம் தர மாட்டோம். என்ன கொடுமை சரவணன். ஏன்னா எங்க அம்மாவோட சேர்த்து அதே ஸ்ட்ரீட்ல 3 பேருக்கு கடிச்சது. செகண்ட் வீக்ல ஒரு அங்கிள் இறந்தாரு. இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? உங்க அம்மாவே கடிச்சது. உங்க அம்மா இருக்க மாட்டாங்க. நாளைக்கு அந்த இடத்துல போய் ஃபுட் வைப்பீங்களா நாய்க்கு? என்னடா லுக்கு போடா போடா வைக்க மாட்டேன். கடிச்சிருச்சுனா வைக்க மாட்டேன். அப்ப உங்களுக்கு ஒரு ஆபத்துன்னு வரும்போது அது நீங்க பண்ண மாட்டீங்க. கரெக்ட்டா? நான் பரிசு கப்பிக்கிட்டு இருக்கேன் பாடம் நடத்திக்கிட்டு ஒரு நாய் கடிக்குதுன்னா அப்ப நம்ம என்ன பிரிகாஷன் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டெப் எடுக்காம மொத்த நாயுமே இது வேணாம். இப்போ என்னடா சொல்லுற? சரி, கடிச்ச கொசுவை அடிக்க வேண்டியதானே? எதுக்கு மத்த கொசுக்கு மருந்து தெளிக்கிறீங்க? ஓகே ஓகே எந்த பால் போட்டாலும் கோல் போட்றானே. கொசுக்கும் நாய்க்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. கொசு நாய் ஒண்ணா சார்? அப்ப இந்த கேள்வி சரிதானே? நாயும் மனுஷனும் ஒண்ணா? சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் உன்னை ஒண்ணும் பண்ண முடியாதுடா. இத இப்படியே மெயின்டைன் பண்ணு. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், தப்பா நினைக்காதீங்க. நாய் வண்டி பிடிச்சிட்டுலாம் போச்சுல, அப்ப அதை தடுத்ததும் அதற்கு எதிராக நின்னது யார்? நான் தான். இவன் திருந்தவே மாட்டான். நாங்க டாக் ரொம்ப இதுவா பாக்குறவங்க, எம்பத்தி இருக்கிறவங்க, வாட்டவர் சரி. எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். மூஞ்ச பாரு மூஞ்சியும் முகர கட்டையும் இந்த மூஞ்சில முடிச்சா பொடிக்கு போயில சிக்குமா? இப்ப அதை நீங்க தடுத்ததுனால 10 வருஷத்துல 15 வருஷத்துல என்ன ஆயிருக்கு? இப்ப முகக்கவசம் போடுறதுனால எந்த பயனும் இல்ல. இப்ப அது பல்கி பெருகிருச்சு. இப்ப என்ன செய்யலாம்? அதுக்காக உன்னை சும்மா சொல்றியா? எது சும்மா விடா? இப்போ நாங்க என்ன சொல்றோம்னா we are ready. நாங்க எங்க 10 நாயை உங்கள்ட்ட கொடுக்குறோம். என்னடே அவன் இன்னும் திருந்தற குப்பையில கூடிய தொழிலாளிகள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் இதை ஹேண்டில் பண்ண முடியாம கஷ்டப்படுறாங்க. அதெல்லாம் சேர்த்து தானே இந்த பேக்கேஜ்குள்ள பாக்க. எஸ் இதுல என்னப்பா சந்தேகம்? வீட்ல குழந்தை பெட் மேல படுச்சிட்டு இருக்கு சார். ஒத்த நாய் வந்து எட்டி பார்க்க அந்த நாயை நான் எப்படி வெளியில போறதுன்னு தெரியல, குலைச்சிட்டே இருக்கு அந்த நாய். அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே, அந்த வேதனை யார் வேணாலும் பெட்ரூம்ல பாத்ரூம் இருந்தாலும் ஓகே. அந்த பாத்ரூம் இல்ல எங்க சார் போவோம்? குழந்தைங்க உள்ள இருக்குது, இன்னொரு குழந்தை பக்கத்துல இருக்கான். புடிச்சு என்ன சார் பண்றது? பயப்படக்கூடாது, நான் இருக்கிறேன். நாங்க அது கடிச்சா கூட எங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கும் அமௌண்ட் கிடையாது, பண்றதுக்கும் ஃபிஷர்மேன் ஃபேமிலில இருந்தா வரும், அமௌண்ட்டுக்கும் கிடையாது. நாங்க எங்க சார் போவோம்? எனக்கு வருத்தம்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். என் கண்ணு முன்னாடியே என் குழந்தைய ஒரு 8 நாய் சுத்தம் போது என்ன எனக்கு உயிரே கையில இல்ல சார். ஏன் அவ கதையை கேட்டு என்னால தாக்க முடியல. அந்த பதட்டத்துல தம்பி ஓடாதுன்னு சொல்லிட்டு நான் பைக் ஸ்கூட்டி கீழ போட்டுட்டு ஓடுறதுக்குள்ள கேட்ட இடிக்க பாத்துட்டான். டெலிவரி பாய் அண்ணா வந்து பிடிச்சு அந்த நாயை விரட்டுறாங்க. எனக்கு என்ன பயம்னா ஓடி போய் வண்டியிலே இதுலயே மோதி குழந்தைகளுக்கு வேற ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுனா எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? நான் ஒரு ஆட்டோ ஓட்டுநர் சார். ரெகுலரா என் பையனை ஸ்கூலுக்கு தனியார் பள்ளிக்கு அழைச்சிட்டு போறது வழக்கம் சார். நாய் குறுக்க வந்து அந்த சொக்கநாதரின் திருவிளையாடலை நம்மிடம் தான் நாய் மேல விடக்கூடாதுன்னு இங்காண்ட பள்ளம் அங்காண்ட நாய் இங்காண்ட திருப்பும் போது ஆட்டோக்கு வந்து என் கண்ணு முன்னாடி என் பையன் இருந்தான். தென்பாண்டி சீமையிலே தேரோடும் வேதியிலே 6 வயசு பையன் இருந்துட்டான் சார். நாய் குறுக்க வந்ததுனாலயா? உங்க ஆட்டோல உங்க பையனை கூட்டு போறப்போ நானே அழைச்சிட்டு போகும்போது நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? அது நாயை ஒழிக்கணும், அதை பண்ணணும் இல்லை சார். ஒரு சரியான ஒரு காப்பகமா அதுக்கு வந்து அமைச்சு அதுக்கு தகுந்த மாதிரி செய்யணும் சார். நல்லா இருப்பா போடா, உன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. பையன் வந்து ரோட்ல நின்னா 3 ஒரு பொண்ணு வளர்த்துட்டு திறந்து விட்டுச்சு கேட்டு. ஏன்டா அந்த பொண்ணு கண்ட்ரோல் பண்ண முடியல நாயை. அந்த நாய் வந்து 3 அட்டன் செகண்ட் என் பையன் வந்து எகிரி கடிக்க ஆரம்பிச்சு. அது சரி. என் பையன் அந்த இடத்துல கீழே தரல ஊந்தப்பா காப்பாத்துப்பா பிடி பண்றேன். என்னால முடியல அந்த இடத்துல. ஏன்னா ரொம்ப ஆக்ரோஷமா இருக்குது ராட்வீலர். அது ராட்வீலர் பிடிக்க போனா பாக்ஸர் பிடிக்க ராட்வீலர். அது ரெண்டுத்தையும் கண்ட்ரோல் பண்ணல. என் பையன் கீழே வந்து பிடிப்பா காப்பாத்து பண்றான். எனக்கு தேவையானது இவன் கொடுத்து விட்டு போயிட்டாயா? ரொம்ப ஆக்ரோஷமா இருக்குது அந்த கடத்துல. என்னால என் பையன் கீழே வந்து கடமை என்கிட்ட
என்ன பண்றே தெரியல அதுக்கு ஹவுஸ் ஓனர் ஒரு சைடு காது கடிச்சு எடுத்துச்சு பின்னாடி முதுகு கவு தலையில அவ்வளவு கடிச்சிருச்சா? ஆமா. டேய் நீ எந்த ஜில்லாவுல இருந்தாலும் சரி ஓ உசுறு ஏன் கேள்வி வீட்டில் தம்பி நாங்கள வாழ்ந்துட்டு இருக்கும்போது தம்பி கிடைச்சது சார். தம்பி கிடைச்சி கிட்டத்தட்ட 75 நாள் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த 75 நாளில் நான் உங்களுக்கு எந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் எல்லா ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். என்னப்பா பண்ண சொல்ற முருகன் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் தாறு மாற விளாடுறான்ப்பா. இன்ஜெக்ஷன்லாம் போடணும்னு சொன்னாங்க, இன்ஜெக்ஷன் எல்லாமே போட்டாச்சு. அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிறவங்க நாட்டு வைத்தியம் பார்க்கலாம் பத்தியம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க, அதுவும் பார்த்தோம். 75 நாள் எந்த ஒரு சிம்டம்ஸும் இல்லை, பையன் நல்லாவே இருந்தான். நீ திரும்ப திரும்ப அதை என்னால தாங்க முடியாதா? திடீர்னு ஒரு நாள் காலையில் நான் தலைவலிக்கு ஸ்கூல் போகலன்னு சொன்னோம். அன்னைக்கு ஈவினிங் பார்த்தீங்கன்னா வாயிலிருந்து ஒரு மாதிரி கூட எல்லாம் வச்சுட்டு அந்த ரேபிஸ் சிம்டம்ஸ் காட்டுது. ஹாஸ்பிட்டல் பேசினா ஹாஸ்பிட்டல் உள்ள எடுக்க மாட்டாங்க. பிரைவேட் ஹாஸ்பிட்டல் உள்ள வரக்கூடாது அப்படிங்கிறாங்க. டாக்டர்ஸ் உள்ள வரதுக்கு பயப்படுறாங்க. இல்லை இன்னைக்கு ஒன்றும் பண்ண முடியாது, வீட்டுக்கு கொண்டு போங்க அப்படிங்கிறாங்க. ட்ரீட்மெண்ட்டே கொடுக்க வர மாட்டாங்க டாக்டர்ஸ். ஆள் யார் மட்டும் சொல்லு தூக்கி எறிஞ்சிடுறேன். ஸோ அண்டர் ரேட்டட் டிசீஸ் வந்து ரேபிட் சார் இப்போ இருக்கிற இதில். கடைசி வீட்டுக்கு கொண்டு வந்தார், பார்க்கவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அடுத்த நாள் பையன் இறந்து போயிட்டு. இப்ப இந்த அம்மாக்களுக்கும் அப்பாக்களுக்கும் என்ன பதில்? ஒரு தப்பும் பண்ணவே இல்லை, உலக லெவல்ல பண்ணி போடுறாங்க. What is the solution? இது வந்து irresponsible பெட் ஓனர் தான் சார் ஃபுல்லா. இப்ப நான் அவரை தூக்கி உள்ள வச்சிடலாமா? ஆஹா ஒண்ணு குடித்தாங்கய்யா ஒண்ணு குடித்தாங்கய்யா. எங்க குழந்தைக்கு என்ன தலையெழுத்தா? நீங்களா நாய் வளர்ப்பீங்க, அந்த நாய்க்கு நாங்க வேக்சின் போட்டு எங்க குழந்தைக்கு என்ன தலையெழுத்தா? சூப்பர். என்னமோ நாய் வந்து குழந்தைங்களை பார்த்தா அது பண்ணு, குழந்தைங்க கெட்டவங்களை பார்த்தா எனக்கு ஒண்ணும் புரியல சார். விட்டா நீ பாட்டுக்கு ஓவரா பேசிட்டு போற. டுடே லைஃப்ல நான் பாக்குறேன். உங்க குடும்பத்துல உங்களுக்கு யாரோ ஒருத்தர் நடந்தா இது தெரியும், இந்த வழி தெரியும். இந்த வழி உங்களுக்கு தெரியல. இன்னைக்கு இந்த மந்தையில எத்தனை தலை உள்ள போகுதுன்னு எனக்கே தெரியாது. ஒரு நாய் கச்சா போறாங்க, சுத்தி 4 நாய் 10 நாய் கச்சா உங்களுக்கு ஓகே உங்களுக்கு. நாங்க யாருமே வந்து உங்க எமோஷன்ஸ் தப்புன்னு சொல்லல சார், நீங்க தப்பா எடுத்துக்கிறீங்க. நாங்க ஏன் நாய் கடிக்கு 4 ஊசி போடணுங்க? இந்த கையில ஒரு ஊசி, இந்த கையில ஃபர்ஸ்ட் டோஸ், 3வது நாள் ஒரு ஊசி, 7வது நாள் ஒரு ஊசி. போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. இன்னசென்ட்டான நாய்களை வந்து 10 நாய்கள் 2 நாய் வந்து பிரச்சனை பண்ணுதுன்னா 8 நாய்களையும் நான் வந்து அப்புறப்படுத்துறது ஒத்துக்க மாட்டேன். வேற ஏய் கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டு போறேன். தம்பி ரொம்ப சிம்பிள், முறைப்படுத்தணும். சரியா? என்ன செய்யலாம்? வயலண்ட் இல்லாத வகையில் எதை வேணாலும் செய்யலாம். என்ன செய்யலாம்? அவனை நீ பிரிச்சு மேலையா அது அரசாங்கம் தான் தீர்மானிக்கணும். அப்ப எனக்கு தெரியல சார், நான் என்ன அரசாங்கம் சொன்னேன்? அரசாங்கம் தீர்மானிக்குது, விட்டுருங்க. அதான் நாங்க நீங்க பேசாத நீ